குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத்த நமஸ்தே. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்ட துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெயர்ச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 31/1/2026 சனிக்கிழமை, தை மாதம் 17ஆம் நாள், ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 முதல் 7:30 வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தையர். சூரிய உதயம் காலை 6:36. கரணன் 12 முதல் 1:30 வரை. திதி இன்று காலை 8:02 வரை திரியோதசி, பின்பு சதுர்தசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:04 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். நாமயோகம் இன்று பிற்பகல் 1:37 வரை விஷ்கம்பம், பின்பு பிரீத்தி. கரணம் இன்று காலை 8:02 வரை தைத்துலம், பின்பு மாலை 6:21 வரை கரசை, பின்பு வணிசை. அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:04 வரை அனுஷம், பின்பு கேட்டை. நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி விருச்சக ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ ஹனுமனை வழிபட தடைகள் மறையும். விரதாதி விசேஷங்கள் கரிநாள். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு, என்னென்ன காரியங்கள் செய்தால் நல்லது நடக்கும், எதெல்லாம் ஏற்றதாக இருக்கும், உயர்ந்த பதவிகள் ஏற்பதற்கு சாதகமான நாள், வியாபார பணிகளை ஏற்க நல்ல நாள், முக்கிய பிரமுகர்களை சந்திக்க நல்ல நாள், புதிய ஆடைகளை அணிவதற்கு சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 11:03 முதல் 12:47 வரை மேஷ லக்னம். 12:48 முதல் 2:50 வரை ரிஷப லக்னம். 2:51 முதல் 5:01 வரை மிதுன லக்னம். 5:02 முதல் இரவு 7:09 வரை கடக லக்னம். 7:10 முதல் இரவு 9:11 வரை சிம்ம லக்னம். 9:12 முதல் 11:11 வரை கன்னி லக்னம். 11:12 முதல் 1:17 வரை துலாம் லக்னம். 1:18 முதல் 3:28 வரை விருச்சக லக்னம். காலை 3:29 முதல் 5:36 வரை தனுசு லக்னம். காலை 5:37 முதல் 7:34 வரை மகர லக்னம். காலை 7:35 முதல் 9:17 வரை கும்ப லக்னம். காலை 9:18 முதல் 10:58 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. சனிக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய காயத்ரி மந்திரங்களை சொல்வதால் ஆயுள் காரகனான ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் சித்திக்கும், கர்ம வினைகள் குறையும். ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்க ஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்தஹ் பிரசோதயாத் என்று வழிபடுங்கள். தமிழ் மந்திரம். சங்கடம் தீர்ப்பாய் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சாகா நெறியில் இஜ்ஜகம் வாழ இன்னருள்தா.
12 ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளுக்கான சுபகிரக ஓரைகள். சனிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, காலை 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, மதியம் 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. இந்த நாள் கரிநாள் அப்படிங்கிறதுனால என்னென்ன விஷயங்கள் செய்தால் நல்லது, எதை தவிர்க்கணும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். பொதுவா கரி நாட்கள்ல சுப காரியங்களை தவிர்த்து கடன் அடைக்கிறது, வழக்குகளை முடிச்சு வைக்கிறது, பரிகார பூஜைகள் செய்யறது, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யற மாதிரி இந்த விசேஷங்களை செய்யலாம். இந்த தினங்கள்ல புதிய முயற்சி செய்யறதோ திருமணங்களோ நீண்ட பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா சூரியனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும்னு சொல்லப்படுது. கரி நாட்கள்ல செய்ய வேண்டியவை, அதாவது பரிகாரங்கள்னு பார்க்கும்போது, கடன் மற்றும் தடைகள் நிவர்த்திக்கு நீண்ட நாட்களாக தீராத கடன்களை அடைக்கலாம். தடைகளை ஏற்படுத்தும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இந்த நாள் வழிபாடு கருவேப்பிலை சாதம் ஸ்ரீமன் நாராயணருக்கு பெருமாளுக்கு நைவேத்தியமாக படைத்து தானம் அளித்தால் முன்ஜென்ம பாவங்கள் நீங்கும். இதற்கு பரிகாரம் பார்க்கும்பொழுது நோய் நீங்குவதற்கு ஹோமங்கள், பரிகார பூஜைகள் மற்றும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம். வாங்குறதோ செய்யறது அப்படிங்கிறது புதியதாக வீடு வாகனம் வாங்குவதை தவிர்த்து நிலம் தொடர்பான சர்ச்சைகளை தீர்க்கலாம். அதாவது பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை, நிலம் சார்ந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இந்த நாளை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். கரி நாட்கள் ஒவ்வொரு தமிழ் மாதத்திற்கும் ஒரே தேதியில் தான் வரும். இந்த நாள்ல மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு இறை வழிபாடு செய்வது சிறப்பு. தீராத கடனை தீர்க்கும் கரிநாள். கரிநாளை பயன்படுத்தி கடனை தீர்க்கக்கூடிய சூக்ஷமத்தை இந்த பதிவு மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். கரிநாளை பத்தி நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி திதி நட்சத்திரம் தொடர்பான கணக்கு பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கணும். சந்திர பகவானை வச்சு சந்திராஷ்டமம் எப்படி கணக்கிடப்படுதோ அதே போல சூரிய பகவானை அடிப்படையா வச்சுதான் கரிநாள் கணக்கிடப்படுது. சந்திராஷ்டம நாட்கள்ல நல்ல காரியங்கள் செய்யறதில்ல, முக்கிய முடிவுகள் எடுக்கிறதில்ல. அதே மாதிரி கரிநாள்லயுமே சுபகாரியம் செய்யறதில்ல. மொத்தம் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்கள்ல பரணி, கிருத்திகை, ஆயில்யம், பூரட்டாதி போன்ற சில நட்சத்திரங்களும், 15 திதிகளுள் அஷ்டமி, நவமி போன்ற சில திதிகளும், 7 கிழமைகள்ல செவ்வாய், சனி போன்ற சில கிழமைகளும் திருமணம் போன்ற சுப காரியங்களுக்கும் நீண்ட தூர பிரயாணம் செய்வது போன்றவற்றுக்கும் விலக்கப்பட வேண்டும் என்கிறது ஜோதிட சாஸ்திரம். அதே போல ஒவ்வொரு தமிழ் மாதத்திலுமே சில நாட்கள்ல திருமணம் போன்ற சுப காரியங்கள் தவிர்க்கப்படணும். இதே கரிநாள்னு சொல்லுவாங்க. கரிநாளுங்கிறது திதிகள் அல்லது நட்சத்திரங்களுடைய அடிப்படையில அமைஞ்சது அல்ல. கரிநாள் என்பது ஒரே வரியில சொல்லணும்னா சூரியனின் தீக்ஷண்யம் அதிகமாக இருக்கின்ற நாள் என்பது. கரிநாள் என்றால் நஞ்சுன்னு பொருள்படும். அன்றைய தேதியில சூரிய கதிர்வீச்சினுடைய தாக்கம் பொதுவாக அந்த மாதத்தில் இருக்க வேண்டிய சராசரியை விட ரொம்ப அதிகமா இருக்கும். சூரிய பகவானுடைய தீக்ஷண்யம் அதிகமாக இருக்கும்போது நமது உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து சுரபிகளும் ஹார்மோன்களும் சராசரிக்கும் சற்று கூடுதலான அளவுல தூண்டப்படும். இதனால எளிதில் உணர்ச்சி வசப்படுறது, டென்ஷன் ஆகுறது, ஆராயாம உடனுக்குடன் முடிவெடுக்கிறதுன்ற மாதிரி சில நிகழ்வுகளுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இது போன்ற காரணங்களால கரிநாட்கள்ல சுப காரியங்கள் செய்யறத தவிர்த்திருக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு தமிழ் மாதத்திலுமே கரிநாள் வரும். ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் இந்த தேதிகள் கரிநாட்கள்னு சுட்டி காட்டப்பட்டிருக்கு. சித்திரையிலிருந்து பங்குனி வரைக்கும் 12 மாதங்கள் இந்த தமிழ் மாதத்துல கரிநாட்கள் எண்ணிக்கலாம் வரும் அப்படின்னு கணக்கிடப்பட்டிருக்கு. அதாவது சித்திரை 6-15, வைகாசி மாசத்துல 7, 16, 17, ஆனி மாதத்துல 1, 6, ஆடி மாதத்துல 2, 10, 20 தேதிகள், ஆவணி மாதத்துல 2, 9, 28 தேதி, புரட்டாசி மாதத்துல 16, 29, ஐப்பசி மாதத்துல 6, 20, கார்த்திகை மாதம் 1ஆம் நாள் 10ஆம் தேதி மற்றும் 17ஆம் தேதிகள்ல, மார்கழி மாதம் 6, 9, 11, தை மாதத்துல 1, 2, 3 நாட்கள்,
11, 17. மாசி மாதத்துல 15, 16, 17. பங்குனி மாதத்துல 6, 15, 19. இந்த தமிழ் தேதிகள் மாறாதது. வருடா வருடம் பிறக்கக்கூடிய தமிழ் மாதங்கள்ல இந்த தேதியில கரிநாள் நிச்சயம் இருக்கும். எந்த ஒரு தமிழ் ஆண்டுக்கும் இது பொருந்தக்கூடியது 60 ஆண்டுகள்ல. ஆகவே இந்த கரி நாட்கள்ல திருமணம், கிரக பிரவேசம், சீமந்தம், நீண்ட தூர பிரயாணம் போன்றவற்றை செய்தாலோ அல்லது தொடங்கினாலோ அவை கெடுதலில் முடியும் என்பது ஜோதிட சாஸ்திரம். ஆனால் பூஜைகள், ஹோமங்கள், பரிகாரங்கள் இதெல்லாம் கரி நாட்கள்ல செய்யலாம். பொதுவாக கரிநாள் அன்று நல்ல காரியங்களை துவக்கினா அது விருத்திக்கு வராதுன்னு சொல்லுவாங்க. எனவே விருத்திக்கு வரக்கூடாது என்று நாம் நினைக்கும் காரியங்களை அன்று நடத்தலாம். உதாரணமாக கடனை அடைக்கும் பணியை மேற்கொள்ளலாம். ஏன்னா அன்றைக்கு கடனை அடைத்தால் மீண்டும் மீண்டும் கடன் வாங்கும் நிலைமை ஏற்படாது. மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்கள். விளையாட்டு சம்பந்தமான விஷயங்கள்ல மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்குங்க. படிக்கக்கூடிய நிலைகளிலும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். பொதுவாக எதை படிக்க ஆரம்பித்தாலும் சரி, ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வழிபடுறதும், ஸ்ரீ ஹயக்ரீவர் பெருமானுக்கு உண்டான பூஜைகளை செய்து படிக்கிறதுனால, வழிபாடு செய்து படிக்கிறதுனால நிறைய நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். படிக்கக்கூடிய விஷயங்கள்ல நல்ல ஞானம், அறிவு பிறக்கும். சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவத்துமே சதான்னு வழிபடுங்க. அதே மாதிரி ஹயக்ரீவர் ஸ்லோகங்களையும் நீங்க சொல்லலாம். இன்னைக்கு புனர்பூசம் நட்சத்திரம்ங்கிறதுனால ஸ்ரீ ராமபிரான வழிபடுறது மேஷராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. காரணம் என்ன தெரியுங்களா? உங்களுடைய ராசிக்கு 4வது வீடுதான் சந்திர பகவானுடைய வீடு. சூரிய வம்சத்துல பிறந்தவர் தான் ஸ்ரீ ராமபிரான். சூரியன் உச்சம் பெறுவது உங்க ராசியிலங்கிறதுனால இன்னைக்கு ஸ்ரீ ராமபிரானுக்கு உகந்த பானகம் வைத்து வழிபாடு பண்ணணும். கூடுமான வரையில இந்த நாள்ல மனதளவுல நேர்மறை சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். பழைய பிரச்சனைகளை பத்தி அதிகமா மனசுல எடுக்காதீங்க. உங்களுடைய சொந்த வீடு, நிலம் சம்பந்தமான எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறார். சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான், சூரிய பகவான் 3 கிரகங்களும் உங்களுக்கு 10ல இருக்கிறதுனால சொந்தமா இடம் வாங்கணும், வீடு கட்டணும்ன்ற எண்ணங்கள் உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸ்ரீ ராமபிரான வழிபடுங்க. அவருக்கு பிடித்த வடைப்பருப்பு வைத்து நைவேத்தியம் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெளியில மக்களுக்கு, பொது ஜனங்களுக்கு கூட மோர், பானகம் தானம் செய்யலாம். சனிக்கிழமை தினங்கள்ல பெருமாள் வழிபாடுக்கு அவ்வளவு அற்புதங்கள் நிறைஞ்சிருக்கு. செல்வ வளம் வேணுமா, செல்வாக்கு அதிகரிக்கணுமா, பொருளாதாரத்துல மேன்மை வளர்ச்சி கிடைக்கணுமா, குடும்ப ஒற்றுமை உண்டாகணுமா, தம்பதியர்களுக்கிடையே புரிதல் ஏற்படுறதுக்கு சனிக்கிழமை தினங்கள்ல வரக்கூடிய புனர்பூசம் நட்சத்திரம் அன்னைக்கு தான தர்மங்கள் செய்யறது ரொம்ப விசேஷம்னு சொல்லப்படுது. உங்களுடைய கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது வெளி வட்டாரத்துல உங்களை பத்தி நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் பேசுவாங்க. உங்களுக்கு தெரியாத சில கருத்துக்கள் கூட உங்களுக்கு வரலாம். மறைமுகமான எதிர்ப்புகளை வெற்றி கொள்ள போகிறீர்கள் மேஷராசி என்பர்கள். குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்கும். எல்லா விதமான சகல செல்வங்களும் கிடைக்கும். அதி அற்புதமான நாள். உங்களுடைய வார்த்தைக்கு தனி மதிப்பு, மரியாதை இருக்குங்க. யாருமே உங்களை வெறுத்து ஒதுக்க மாட்டாங்க. வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களை வார்த்தைக்கு தனி விசேஷம் இருக்கு. ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மாதிரி தான். எல்லாமே ரொம்ப ஸ்பெஷலா நடக்கும். அற்புதங்கள் நடக்கக்கூடிய ஒரு நாள், நல்ல நாள்னே சொல்லலாம் மேஷராசிக்காரங்களுக்கு. அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்கு ஒரு அனுகூலம். ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டரோட நீங்க ஆபீஸ்க்கு போறீங்கன்னா அங்க உங்களுக்கு வேலை சக்சஸா நடக்கும், வெற்றி கிடைக்கும். எதிர்ப்புகள் மறையும். உங்களை பத்தி குறைப்பேசி இருந்தவங்க, புரளி பேசினவங்க எல்லாம் காணாம ஓடிடுவாங்க. எதையுமே நீங்க மனசுல கவலைப்பட வேண்டாம். குடும்ப ஒற்றுமை, சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு, பெரும்பாலும் பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழில், பிசினஸுக்கு ஃபேமிலி சப்போர்ட் நிறைய கிடைக்குங்க மேஷராசி என்பர்களே. ஆக அவங்களுடைய ஐடியாவோட சில வேலைகளை ரொம்ப நல்ல அற்புதமா பண்ணுவீங்க. வரவேண்டிய பணம் வியாபார ரீதியாக கண்டிப்பாக வரும். மறைமுகமாக இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் நீங்கினாலே பிசினஸ் உங்களுக்கு டெவலப் ஆகும். நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு வருவீங்க. டெய்லியுமே நீங்க சொல்ல வேண்டியது குரு வாழ்க, குவலயம் வாழ்க, பயிர் வாழ்க, பல்லுயிர் வாழ்க வாழ்க என்று வழிபடுங்க. இப்படி சொல்றதுனால நீங்களும் நல்லா இருப்பீங்க. உங்களை சுத்தி இருக்கக்கூடிய மக்களும் நல்லா இருப்பாங்க. இந்த நாட்டு மக்கள், உலக மக்கள் எல்லாருமே சேம லாபத்தோட இருக்கிறதுக்கு குரு வாழ்க, குவலயம் வாழ்க, பயிர் வாழ்க, பல்லுயிர் வாழ்க வாழ்கன்னு இந்த 4 வரிய தினந்தோறும் சொன்னீங்க அப்படின்னா இந்த உலகம் வாழும்போது உலகத்துல இருக்கக்கூடிய நீங்களும் நல்ல விதமா வாழ்வீங்க. குடும்பத்துல இருக்கக்கூடிய அனைத்து சங்கடங்களுமே மறைஞ்சிடுங்க. வீட்டுல நடக்க விசேஷத்துக்கு உங்களுடைய பங்கு பெரும் பங்கா இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவீங்க.
எல்லாரும் உங்களை நம்பி இருக்கிறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்குவீங்க. எல்லாருக்குமே நல்ல முதலீடு கொடுக்கக்கூடிய நபரா இருப்பீங்க. பிசினஸ் ஆகட்டும், நீங்க செய்யற சின்ன வியாபாரம் ஆகட்டும், ஏதாவது லோ இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்ல செஞ்சீங்கன்னா கூட உங்களுக்கு நல்ல லாபம் வருங்க. கவலை வேண்டாம், எல்லாமே நல்ல விதமா நடக்கிற மாதிரி இருக்கு. தர்மத்தினுடைய வழியில போகக்கூடியவங்களுக்கு தர்மம் கண்டிப்பாக துணையா இருக்கும். சனிக்கிழமை நாட்கள்ல கூடுமான வரையில பிறருக்கு அன்னதானம் செய்யறது, குடிக்கிறதுக்கு தண்ணி வாங்கி கொடுக்கறது ரொம்ப சேமத்தையும் லாபத்தையும் கொடுக்குங்க. வியாபாரம் கலைக்கட்டும், பொருளாதாரத்தில் ஏற்ற பிறக்கும், வாடிக்கையாளர்களுடைய வருகை அதிகரிக்கும், வருமான உயர்வு ஏற்படுங்க. தேவைக்கு ஏத்த மாதிரி கைக்கு பணம் வரும். செல்வ செழிப்போடு இருக்கிறதுக்கான அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ரொம்ப அதிகமா இருக்குங்க. எல்லாத்துலயுமே ஒரு இன்ட்ரெஸ்டா, வேகமா, சுறுசுறுப்பா வெற்றி நட போடுவீங்க. பரணி நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஒருத்தருக்காக ஒருவர் விட்டு கொடுத்து போவீங்க. அனுசரித்து போறக்கூடிய போக்கு இருக்கு. எல்லோருமே நீ உங்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க. கிருத்திகா நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு ஹெல்த் வெல்த் எல்லாமே நல்லா இருக்குங்க. செய்யற பிசினஸ்ல நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல வருமானம் வரத்துக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இந்த நாள் உங்களுக்கு எல்லாமே திருப்திகரமா இருக்கட்டும்னு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை பண்றோம். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. மேஷராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த நாள் பார்க்கும் பொழுது தினந்தோறும் நீங்க செய்ய வேண்டியது மிக முக்கியமான விஷயம், மௌனத்தை கடைப்பிடிக்கிறது. ரொம்ப அதிகமா பேசிட்டு இருந்தீங்கன்னா தேவையில்லாத சங்கடத்துக்கு ஆளாவீங்க. உங்களுடைய கிரக சூழல், பிளானட்டுடைய பொசிஷன் என்னன்றது உங்களுக்கு தெரியாது. ஏதோ ஒரு விளையாட்டை பேசுவீங்க, அது உங்களுக்கு விபரீதமா முடியும். ஆக பொதுவாகவே எந்த நிகழ்ச்சிகள்ல இருந்தாலும் ரிஷபராசி அன்பர்கள் பொறுமை காக்கிறது நல்லது. அதிலும் பேச்சுக்கள்ல ரொம்ப நிதானம் இருக்கணுங்க. உங்களுக்கு தெரியும், நிறைய விஷயங்கள் தெரியும் நீட்டு யார்கிட்டையும் அதிகமாக வெளிப்படுத்தாதீங்க. பேசுறத குறைக்கிறது நல்லது. குடும்பத்துல மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடக்கும். வாக்குஸ்தானத்துல 2ஆம் இடத்துல குரு பகவானோட ஸ்ரீ சந்திர பகவானுடைய சேர்க்கை இருக்கிறதுனாலங்க சில நேரங்கள்ல உங்களுக்கு வாக்கு சம்பந்தமான சங்கடங்கள் வரலாங்க. படிக்கிறவங்க ரொம்ப நிதானம், கவனமாக இருக்கணும். தேவையில்லாத விஷயங்கள் உங்களுடைய கவனம் இன்னைக்கு போகக்கூடாது. அப்படி போச்சுன்னா உங்களுடைய படிப்பு ரொம்பவே கெட்டு போயிடும். இன்னைக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய சரௌண்டிங்ல, ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயும் சரி, ஃபேமிலி இதுலயுமே சரி, யார்கிட்ட எப்படி மரியாதையா பேசணும், யார்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிற முறையை தெரிஞ்சுக்கணும். குடும்ப நபர்களுடைய ஆதரவுக்காக அவங்களோட இணங்கி நடக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. திடீர்னு டிராவல் பண்ணுவீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல புது அனுபவங்கள் கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்கள் திருமணம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களுக்காக முன்ன நின்று நடத்த வேண்டிய நிலைகள் இருக்கலாங்க. சாப்பிடுற விஷயங்கள்ல சாதகமான சூழல் இருக்கும். ஆரோக்கியமாக இருக்கணுங்க. சாதுரியமான செயல்பாடுகளால தடைப்பட்ட வேலைகள் எல்லாம் சீக்கிரமா முடிச்சுடுவீங்க. ரொம்ப தைரியம் இருக்கும். உங்களுடைய தொழில ஒரு புது விஷயத்த கொண்டு வருவீங்க. வேலையாட்கள் கிட்ட அனுசரித்து போவீங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல வேலையாட்கள் முதலாளிகள் மாதிரியும், முதலாளிகள் எல்லாம் வேலையாட்கள் மாதிரி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல யார்கிட்ட எப்படி தட்டி கொடுத்தா வேலை நடக்கும் அப்படிங்கிற சூக்ஷமத்தை நிறைய தெரிஞ்சுக்குவீங்க. செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு. சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க செலவு செய்யணும். கட்டுப்பாடு ரொம்ப அவசியம். மக்களுடைய விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. பொது காரியங்கள் ஈடுபடுறவங்க எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல நிதானமா முடிவெடுக்கணும். மனதுல அமைதிங்கிறது இருக்கணுங்க. ஆர்ப்பாட்டமே இருக்கக்கூடாது. யாரை பத்தியும் எந்த குறையும் பேசாதீங்க. யாரை பத்தி அனாவசியமாக கருத்து சொல்லாதீங்க. நல்லது கெட்டதை தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சா உங்களுக்கு நல்லது. ரிஷபராசி அன்பர்கள் பேச்சினால் சில காரியங்கள் தடைப்படும். கெடக்கூடிய நிலையும் இருக்கு. எச்சரிக்கையை மிக மிக தேவை. மனதுல அமைதியாக இருந்தால்தான் உங்களுக்கு சிந்திக்கக்கூடிய சக்தியே கிடைக்குங்க. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போக்கு ஏற்ற இறக்கமா இருக்கும். ஒரே சீரா இருக்காது. வருமானத்துக்கு மீறின செலவுகள் உண்டாகும். தேவையற்ற விஷயங்களுக்கு பணத்தை முதலீடு பண்ணாதீங்க. மக்களுடைய வரத்து அதிகரிக்கிறதுக்கு சில அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பீங்க, விளம்பரம் பண்ணுவீங்க. அது மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி பொருளா இருக்கும் பொழுது அது சீக்கிரமாக விற்பனை ஆகும். யார்கிட்ட எப்படி நடக்கணுங்கிற முறையை தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. மனநிலை, உடல்நிலை ரெண்டையுமே ஒரே சீராக வச்சுக்கிறது நல்லது. தேவையில்லாத நெகட்டிவ் தாட் வைக்காதீங்க. எதிர்மறை எண்ணங்கள் அவாய்ட் பண்ணுங்க. நேர்மறையா நடங்க. நல்லதையே செய்யுங்க, நல்லதையே சிந்தியுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை நல்ல விதமாக அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன். கிருத்திகையில பிறந்தவங்களுக்கு
ஒவ்வொரு விஷயத்திலுமே ரொம்ப கவனமா இருக்கணுங்க. கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். தனக்கு தெரியும்னுட்டு பள்ளத்துல போய் விழாதீங்க. ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாமே ஆப்டா இருக்கும். உங்களுக்கு ஏத்த மாதிரி நாளா இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரம் இன்னைக்கு. ஆக ஸ்ரீ ராமபிரான வழிபடுறது ரொம்ப நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் குறிப்பா பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. பானகம் வைங்க. வீட்டுல வடப்பருப்பு செஞ்சு தீபங்கள் ஏற்றி தூப தீப ஆராதனைகள் செஞ்சு வழிபட்டு பிரசாதத்தை இறைவனுக்கு நைவேத்தியம் செஞ்ச பிறகு நீங்க எடுத்துக்கலாம். அதனால உங்களுடைய வேலைகள் எல்லாமே சாதகமாக நடக்குங்க. பாதகங்கள் எதுவும் இருக்காது. மிருகசிரிஷ் நட்சத்திரத்துல பிறந்தவங்க நிதானமா சிந்திக்கணும். பொறுமை வேணும். கூட பிறந்தவங்க கிட்ட ஆர்குமெண்ட் இருக்கக்கூடாதுங்க. வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது. வீண் சண்டை சச்சரவுகள் வைக்காதீங்க. எதிலுமே முறையாக இருக்கிறது நல்லது. ஹாவ் அ நைஸ் அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ரிஷபராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களாக பார்க்கும் பொழுதுங்க, சனிக்கிழமை தினம் நவ கிரகங்களுடைய பூஜைகளுக்கு ரொம்பவே உகந்தது. வழிபாடுகளை நீங்க தொடர்ந்து பண்ணுங்க. எப்படி கிரக நிலைகள் இருந்தாலும் சரி, நீங்க வழிபடும் பொழுது உண்மையா பூஜை பண்ணி ஆராதனை பண்ணும் பொழுது அதற்குண்டான நல்ல பலன் உங்களுக்கு நிச்சயம் வந்து சேருங்க. அதுல எந்த விதமான மாற்றமும் இருக்காது. நாள் என் செய்யும் கோல்தான் என செய்யும் என்னை நாடி வந்த கொடுங்கூற்று என் செய்யும் என் நாதன் உள் இருக்கையிலே என்று பாடல் தொடங்கும். ஆக இறைவனை வழிபடுபவர்களுக்கு எந்த விதமான இடர்பாடுகளோ தீங்கோ நெருங்காது என்பது ஐதீகம். அப்படி இந்த சனிக்கிழமை நன்னாள்ல மிதுன ராசிக்காரவங்க சனி பகவானுடைய கோவிலுக்கு போயிட்டு அங்க அபிஷேக ஆராதனைகள் பண்ணுங்க. எள் சாதம் தானம் பண்ணலாம். இந்த நாள் கரிநாள் அப்படிங்கிறதுனால ஸ்ரீமன் நாராயணருக்கு பெருமாளுக்கு கருவேப்பிலை சாதம் நைவேத்தியம் செஞ்சு அதனை பக்தர்களுக்கு சேவார்த்திகளுக்கு தானமா கொடுங்க. ரொம்பவே நல்லது. உங்களுடைய சகல தோஷங்கள் காரிய தடைகள்லாம் நீங்குங்க. இந்த நாள் விசேஷங்கள் செய்யறதை காட்டிலும் வழிபாடுகள் பண்றதுக்கு உகந்தது. சுப காரியங்களுக்கு ஏற்றது அல்ல கரிநாள். ஆக சூரிய பகவானுடைய தீட்சணையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால, அதிலும் சூரிய பகவான் உங்களுக்கு இந்த நாள்ல மகரத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கிறார். அவரோட செவ்வாய் சுக்கிரன்னு விரையாதிபதியும் சேர்ந்திருக்கிறாரு. உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதியும் இணைஞ்சிருக்கிறாரு. இந்த நாள் நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா அதுக்குண்டான நல்ல பலன் கண்டிப்பா வரும். குரு வாழ்க குவலயம் வாழ்க, பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்கன்னு இந்த வார்த்தையை தினந்தோறும் நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. இப்படி உலகம் வாழ, ஊர் வாழ, மக்கள் வாழறதுக்கும் விவசாயம் செழிக்கிறதுக்கு நீங்க பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அற்புதமா பிரகாசமாக ஒளிமயமான எதிர்காலமா இருக்குங்க. நல்ல காலம் பிறந்துருச்சு நினைச்சுக்கோங்க. மிதுன ராசி அன்பர்களை இந்த சனிக்கிழமை தினங்கள்ல பெருமாளுக்கான வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா புதன் பகவானுடைய அதிபதி ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் தான். ஆக அவரை தொழுபவர்களுக்கு, வணங்குபவர்களுக்கு, உண்மையான பக்தி செலுத்துறவங்களுக்கு அவர் அநாத ரட்சகனாக ஆபத் பாந்தவனாக அருள் பாலிக்கிறாருங்க. ஆக இந்த நாள் கரிநாள்ல கருவேப்பிலை சாதம் செஞ்சு மகானுக்கு நைவேத்தியம் பண்ணி அதனை மக்களுக்கு பிரசாதமாக அன்னதானம் பண்ணுங்க. நல்லது. கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது பிளானட் பொசிஷன் இன்னைக்கு ராசியிலேயே குரு பகவானும் சந்திர பகவான் சஞ்சாரம், 3ஆம் இடத்துல கேத்து பகவான் இருக்கிறார். எடுக்கக்கூடிய முயற்சிகளை சில சரிவுகள் சந்திச்சுட்டு தான் இருப்பீங்க. ஒரு சிலருக்கு உடன் பிறந்தவங்களால ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. நிறைய விஷயங்கள் உங்களை விட்டு விலக்கிட்டே இருக்கும். அப்படி சூழ்நிலைகள்ல இருக்கிறவங்க, வாழறவங்க நவகிரகங்களை வழிபடுங்க. வீட்டுல வேயிறு தோழி பங்கன் என்று தொடங்கக்கூடிய கோளறு பதிகத்தை கேட்கறது படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி சனிக்கிழமை நாள்ல பண்ணீங்கன்னா தான் அதுக்குண்டான பலன் கிடைக்கும். மிதுனராசி அன்பர்களே, கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது குடும்ப உறுப்பினர்கள் வீட்டுல இருக்கிறவங்களுடைய சப்போர்ட் இருக்கும். அவங்களுடைய ஒரு சில அட்வைஸ் சப்போர்ட் உங்களுக்கு ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு, உங்களுடைய பிரச்சனைகள் தீரத்துக்கு ஒரு நல்ல வழியா இருக்குங்க. சூழ்நிலைகளை தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். யாருக்கிட்ட எதை பேசணும் பேசக்கூடாது அப்படிங்கிறதுல இருக்கணும். மற்றவங்களுடைய விஷயத்துல தலையிடாதீங்க. யாரை பத்தியும் குடும்ப விஷயங்களை பத்தி நீங்க விமர்சிக்காதீங்க. விமர்சனம் செய்வது மிக மிக பாவம். கர்ம வினைகள் வளரும். ஆக உங்களுடைய பேச்சுக்களை இந்த பிரபஞ்சம் கேக்குது. அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க. யாரை பத்தியும் குறைபாட பேசாதீங்க. காற்று ராசி அப்படிங்கிறதுனால நீங்க பேசக்கூடிய விஷயங்கள் எல்லா இடத்துலயும் பரவிடுங்க. மிக மிக கவனம், ஜாக்கிரதையா இருக்கணும். பயணங்கள்னால மகிழ்ச்சி இருக்கும். ஒரு புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்குவீங்க. தம்பதிகளிடையே பார்க்கும் பொழுது ரொம்ப ஒரு ஒற்றுமை, மனசுல நிம்மதி. கணவனுக்காக மனைவியும், மனைவிக்காக கணவனும் விட்டு கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். உங்களுடைய உறவு நிலை ரொம்ப சிறப்பா திருப்திகரமாக இருக்கும். வீட்டை பராமரிக்கிறதுல அதிக கவனம் செலுத்துவீங்க. இறை வழிபாடு செய்யுங்க. கோவிலுக்கு போயிட்டு விளக்கு போடுங்க. நல்லெண்ணெய் தீபம் ஏத்துங்க. விளக்கு ஏத்துங்க. அதே மாதிரி தில ஹோமங்கள் பண்றது சனிக்கிழமையில நல்லது.
ஆத்மகாரகனான சூரிய பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு காலையில சீக்கிரமா எழுந்துக்கணும், அதிக நேரம் தூங்கக்கூடாது. யாரெல்லாம் நேரத்தோட காலையில சூரிய உதயத்திற்கு முன்னாடி எழுகிறார்கள் அவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். பிரம்மாண்டமான அமைப்பு உண்டு. வியாபாரத்தை நோக்கி பார்க்கும் பொழுது ஒரு புதிய விஷயங்களை தொடங்குவீங்க, அது உங்களுக்கு திருப்தியை தரலாங்க. தொழில் ரீதியாக வெளி இடங்களுக்கு போகணுன்ற வேலையில் இருக்கிறவங்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்க எதிர்பார்க்கக்கூடிய முடிவு கிடைக்கிற வரையில போராட்டமா தான் இருக்குங்க. ஒரு இடத்துல இருக்க மாட்டீங்க, அங்கும் இங்கு போயிட்டே இருப்பீங்க. ஒரு முடிவெடுக்க முடியாது, ஒரு தடுமாற்றம் இருக்கும், தள்ளாட்டம் இருக்கும், ஒரு மனக்குழப்பத்துடனே சில விஷயங்கள் செய்யற மாதிரி இருக்குங்க. ஆனால் ஒரு காரியங்கள் கண்டிப்பா நடக்கும். மிதுன ராசி அன்பர்களே, வியாபாரத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்ற பிளானிங் ஒரு சிலருக்கு இருந்ததுன்னா அது ப்ரீ பிளானாகவும் இருக்கலாம், இல்ல அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு செய்யறதுக்கு உண்டான சூழ்நிலைகளும் வரலாங்க. உங்களுடைய பிசினஸ்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் குறைய போகுது. நினைச்சதை நினைச்சபடி சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துருச்சு. உடலும் உள்ளமும் நல்லா இருக்கும், மகிழ்ச்சியா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. உங்களுடைய வேலைகள் எல்லாமே இறை பிரார்த்தனையோட பண்ணுங்க. பெற்றோர்களிடத்தில் ஆசீர்வாதம் பெறுவது நல்லது. சூரிய பகவானையும் சந்திர பகவானையும் வழிபட்ட பலன் கிடைக்குங்க. ஆக மூத்தவர்கள் சொல் உங்களுக்கு அமிர்தமாட்டம் இருக்கும். பிறரை எந்த விதங்களிலும், அலுவலக வேலைகளாக இருக்கட்டும், தொழில் சம்பந்தமான விஷயங்கள், கூட்டாளிகள், ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல கூட யாரையும் இகழாதீர்கள். அதாவது குறைவா பேசாதீங்க, அலட்சியமா நினைக்காதீங்க. இந்த விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் நல்ல விஷயங்களை உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். அதிர்ஷ்டகரமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் இள நீல நிறம், ப்ளூ கலர். ரொம்ப இன்னைக்கு ஒரு லக்கியான கலருங்க. நட்சத்திர பலன் மிருகசிரீஷத்துல பிறந்தவங்க தைரியம் இருக்கும், உடன் பிறந்தவங்களுடைய ஆதரவு இருக்கும், மன நிறைவோடு இருப்பீங்க. திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு டிராவல் பண்ணுவீங்க, புது புது விஷயங்கள் அனுபவம் இருக்குங்க. சிவ வழிபாடு செய்யறது இந்த நாள் ரொம்ப நல்லது. ஓம் நம சிவாய சொல்லுங்க, மனசுல நிம்மதி அதிகரிக்கிறதை நீங்க உணரலாங்க. புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க இன்னைக்கு புனர்பூசம் நட்சத்திரம்ங்கிறதுனால குரு பகவான் நீங்க நினைச்சு வழிபாடு பண்ணுங்க. முதலீடுகள் அதிகரிக்குங்க. எல்லாருக்கும் ஒரு அட்மினா இருந்து செய்வீங்க. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. மிதுனராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சனிக்கிழமை தினம்ங்கிறதுனால அது மட்டும் இல்லைங்க, கரிநாளாகவும் இருக்கு. பெருமாள் வழிபாடு ரொம்பவே நல்லது. இந்த கரிநாள் அன்னைக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும், என்ன தெய்வத்தை வழிபடணும் அப்படிங்கிறத இன்றைய பஞ்சாங்க பகுதியில இன்ட்ரோல உங்களுக்கு சொல்லியிருக்கோம். அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லியும் அந்தந்த நாள் நடக்கிற பஞ்சாங்கம்னு சொல்லுவாங்க. திதி, வார, யோக, கரண, நட்சத்திரம், இந்த 5த்துக்கும் உண்டான தேவதைகளை வழிபடுறதும் இந்த 5 அம்சங்களுடைய நிலைப்பாடுபடி நீங்க நடந்துட்டீங்க அப்படின்னா அந்தந்த நாள் நட்சத்திரம் உங்களுக்கு உதவி பண்ணுங்க. பெரும்பான்மையான நன்மையை செய்வாங்க. நாள் செய்யாததை நல்லவங்க கூட செய்ய மாட்டாங்கன்னு ஒரு பழமொழி இருக்கு. ஆக எல்லாத்துக்குமே நீங்க நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து செஞ்சீங்கன்னா அதற்குண்டான முழுமையான பலன் உங்களுக்கு கிடைக்குங்க. கோச்சாரத்தின்படி பார்க்கும்பொழுது கடகராசிக்காரங்களுக்கு பெருமாள் வழிபாடு கொஞ்சம் அனுகூலத்தை கொடுக்குங்க. இந்த நாள்ல பழக்க வழக்கங்கள்ல மாற்றம் இருக்கும். உங்களுடைய அதிபதியான சந்திர பகவான் மறைவு ஸ்தானத்துல 12ஆம் வீட்டுல இருக்கிறதுனால சின்ன சின்ன சௌகரியங்கள் வரலாம். இருந்தாலும் பெரிய பிரச்சனைகள்லாம் எதுவும் இருக்காதுங்க. உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சாந்தமா நிதானமாக உங்களுடைய வேலைகளை செய்யறது ரொம்பவே நல்லது. உங்களுடைய கடன் பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகிறதுக்கு, அதே மாதிரி தீராத பிரச்சனைகள் தீரத்துக்கு இந்த கரிநாள் தினத்துல என்ன செய்யணும் அப்படிங்கறத முன்கூட்டியே உங்களுக்கு இன்ட்ரோல சொல்லியிருக்கோம். அதாவது இன்றைய பஞ்சாங்க பகுதிகளில் சொல்லியிருக்கோம். அதை கேட்டு அதன்படி நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய மலை மாதிரி இருக்கக்கூடிய கடன் சுமை கூட நீங்கிடுங்க. தலையில இருக்கக்கூடிய பாரங்கள் இறங்கின மாதிரி இருக்கும். வீட்டுக்கு தேவையான புதுசா பொருள் வாங்கணும்னு நினைப்பீங்க. உங்களுடைய ஆசைகள் எல்லாமே பூர்த்தியாக்குங்க. விரும்பின விஷயங்கள் நடக்கும். ஆனா மனதளவுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு வருத்தங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்துகிட்டே இருக்கும். அதிபதி மறையும் பொழுது இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல நடக்குங்க. நைட்ல பால் சாதம் சாப்பிடுறது, அதிகமா தண்ணீர் குடிக்கிறது, மனதை அமைதிப்படுத்துறதுக்கு தியானம் செய்யறது, யோகாசனங்கள் செஞ்சீங்க அப்படின்னா சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா மன ரீதியாக தான் நடக்கும். நல்லா பேசிட்டு இருப்பாங்க. அவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு உங்களை அவாய்ட் பண்றாங்கன்னா அவங்கள நினைச்சு நிறைய யோசிச்சுட்டே இருப்பீங்க. உங்களை எதுக்கு அவாய்ட் பண்ணாங்கன்ற மாதிரி உங்களுடைய யோசனைகள் இருந்துட்டு இருக்கும். அதெல்லாம் எதற்குமே நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். இனம் புரியாத கனவுகள் அடிக்கடி வருங்க. குழப்பமா இருக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கும். குரு பகவான் உங்களுக்கு வக்கர நிலையில் இருக்கிறார். அதோட சந்திர பகவானும் சேரும் பொழுது இரவு தூங்கும் பொழுது உங்களுடைய தலைக்கு மேல படுக்க அறையில தலகாணிக்கு பின்னாடி ஒரு டம்ளர் தண்ணீர் வைங்க.
காலையில எழுந்ததுக்கு அப்புறம் அந்த தண்ணியை கொண்டு வெளியே ஊத்திடுங்க. செடியில தான் விடணும், கால் படக்கூடாது. இதுல ரொம்ப கவனமா இருக்கும். முதல் வேலையை எழுந்த உடனே இந்த காரியத்தை தான் செய்யணும். இப்படி தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சில கனவு பிரச்சனைகள், அதே மாதிரி மன ரீதியான சஞ்சலங்கள், இந்த மாதிரி சில குணங்கள் எல்லாமே மாறும். தோற்ற பொலிவிலையும் மாற்றங்கள் இருக்குங்க. முகப்பொலிவு கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அடிக்கடி கண்ணாடி பாக்குற மாதிரி இருக்கும். அடிக்கடி உங்களுக்கு மனசு மாறிக்கிட்டே இருக்கும். எந்த முடிவுமே வியாபார ரீதியா எடுக்க முடியாது. வியாபாரத்துல ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அதை எப்படி சரி பண்ணணுங்கிறத தான் நீங்க யோசிக்கணுமே தவிர இது நடந்துருச்சேன்னு வருத்தப்பட வேண்டாம். அதே மாதிரி தொழில் செய்யறவங்க, பிசினஸ்ல இருக்கிறவங்க, உங்களோட செய்யக்கூடிய மற்ற பார்ட்னர்ஸ், கூட்டாளிகளோட அனுசரிச்சு இருக்கிறது நல்லது. பெரிய பெரிய பிளான் இந்த அளவுக்கு இருக்காதுங்க. நீங்க நினைப்பீங்க, ஆனா செய்ய முடியாது. அது ஏதோ ஒரு விதமான தடைகளாக இருக்கலாம். கவனமாக இருக்கணும். உற்சாகத்தோடு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. மனம் சம்பந்தமான சங்கடத்தை நிவர்த்தி பண்றதுக்கு வழிபடுங்க. நவகிரக கோவிலுக்கு போயிட்டு கோவில் விளக்கேத்துறது ரொம்ப நல்லது. மனசு சரியில்லைன்னா பக்கத்துல இருக்க சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இல்லைன்னா அம்மன் கோவிலுக்கு போயிட்டு ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏத்துங்க. இல்லைன்னா நெய் தீபம் ஏத்துங்க. உங்களால முடிஞ்சது எது செய்ய முடியுமோ அதை ஆத்மார்த்தமா இறைவனுக்கு செஞ்சுட்டு வாங்க. அப்போ உங்களுடைய மனம் நிம்மதியாக இருக்கிறத நீங்க உணர முடியுங்க. எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு பணம் கிடைக்குங்க. பண வரவு உண்டாக்குங்க. உங்களுடைய சகல பிரச்சனைகள் நிவர்த்தி ஆக்குங்க. எதற்குமே பயப்பட வேண்டாம் கடகராசி அன்பர்கள். பிறை சூடிய பெருமானுடைய அருள் தரிசனத்தை பார்த்துட்டு வாங்க. எடுக்கக்கூடிய வேலைகள் ஓரளவிற்கு பயனா இருக்கும். அதாவது நல்லதா இருக்கும், நன்மையாகவும் இருக்கும். சுபகாரிய சம்பந்தமாக வெளியூர் போறீங்க, டிராவல் பண்றீங்க, பெண் பார்க்க போறதோ இல்லது பெண் வீட்டை பார்க்க போறதோ, மாப்பிள்ளை வீட்டை அணுகி பேசுறதுக்கு சில முயற்சிகள் செய்யறீங்க அப்படின்னா அதற்குண்டான விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக நடக்குங்க. ஆனா இந்த நாள் கரிநாள் அப்படிங்கிறதுனால நீங்க செய்ய வேண்டியது முக்கியமான கடன் தீர்க்கறதுக்கான விஷயத்தை நீங்க செய்யலாம். கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதெல்லாம் இந்த நாள் ரொம்பவே எஸ்பெஷலி சிறப்பா நடக்கும். ஹெல்த் வெல்த் ரெண்டுத்திலுமே கவனமா இருக்கணும். ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். பணம் சார்ந்த செலவுகள்ல கட்டுப்பாடு ரொம்ப இருக்கணுங்க. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன். புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சில சேஞ்சஸ் வரும். ஒரே மாதிரியே இருக்க மாட்டீங்க. அடிக்கடி ஒரு மாற்றங்கள் இருக்கும். முடிவுகளையும் மாத்திட்டு இருப்பீங்க. பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு புதுவிதமான விஷயங்கள் கிடைக்கும். ஒரு புதிய ஐடியா கிடைக்கும். யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. ஆயிலம் நட்சத்திரத்துல இருக்கிறவங்க படிப்புக்காக வெளியூர் போவீங்க. இல்ல வெளி இடங்களுக்கு டிராவல் பண்ண வேண்டிய சூழல் இருக்கும். புது புது விஷயங்களை கத்துக்கிறதுக்காக கூட டிராவல் பண்ணுவீங்க. உங்களுடைய பயணங்கள் கல்வி சம்பந்தமாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா நிறைய ஒரு அட்வான்ஸா இருக்குங்க. நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. கடகராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். சிம்மராசி அன்பர்களுக்கு பார்க்கும் பொழுது சனிக்கிழமை தினங்க வீட்டுல கோளறு பதிகொன்ற பாடலை நீங்க படிக்கணும். உங்களுக்கு அஷ்டம சனி நடக்கிறதுனால ஒரு சிலருக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் பெரும்பாலும் இருக்கும். அது எந்த வகையில எப்படி வருதுன்னு உங்களால யூகிக்கவே முடியாது. ஆனா நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள்ல பாதிப்புகள் ஏற்படும். இந்த நாள் சனிக்கிழமை தினம்ங்கிறதுனால வெள்ளிக்கிழமை இரவே நவ தானியத்தை பொட்டலமா மூட்டை கட்டி உங்க தலைக்காணி கடியில வச்சு காலையில எழுந்த உடனே அந்த நவதானியத்தை பசுக்கு தானமா கொடுத்துருங்க. இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாலே நவ கிரகங்களால ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி ஆகுங்க. குரு வாழ்க, குவலயம் வாழ்க, பயிர் வாழ்க, பல்லுயிர் வாழ்க வாழ்கன்னு இந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்க. தாய்க்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், குல தெய்வத்திற்கு வணக்கம், இஷ்ட தெய்வத்திற்கு வணக்கம்னு உங்களுக்கு தோன்றக்கூடிய நபர்களுக்கும் நீங்க வணக்கம் சொல்லலாம். தெய்வ வழிபாடு செஞ்சு நீங்க வணக்கத்தை தெரிவிச்சு அதுக்கப்புறம் உங்களுடைய வேலைகளை தொடர்ந்து செய்யுங்க. இந்த நாள் ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுக்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் இருக்கும். பண கஷ்டங்கள் நிவர்த்தி அடையுங்க. சிம்மராசி அன்பர்களுக்கு ஆராய்ச்சிகள்ல எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். கோவில் பணிகள்ல, திருப்பணிகள்ல உங்களை அர்ப்பணிப்பீங்க. ஒரு திருப்திகரமான சூழ்நிலைகள் அமையும். யாருக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு செய்வீங்க. ஆபீஸ்க்கு போறவங்களுக்கும் சரி, அந்த இடத்துல நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும். தெய்வ அனுகிரகம் இருக்கும். உங்களுடைய கடன் சுமைகள் நீங்குங்க. பெரிய பெரிய பாரங்கள் எல்லாமே அகலக்கூடிய நேரம் வந்துடுது. ஆக தெய்வ வழிபாடு நீங்க எந்த அளவிற்கு மனம் உருக்கி சிவபெருமானையும் ஸ்ரீமன் நாராயணரையும் வழிபடுறீங்களோ 5ஐயும் 8ஐயும் உணர்ந்தவர்களுக்கு ஒரு காலமும் குறைவில்லை என்பது மகான்கள் வாக்கு. 5 என்பது நமசிவாயத்தையும் 8 எழுத்தான நாராயணாய என்கிற எழுத்தையும் வழிபடுபவர்களுக்கு சகல கோட்டி நாமங்கள் நன்மைகள் பிறக்கும் என்பது ஐதீகம். ஆக 5ஐயும் 8ஐயும் மறவாமல் இருங்கள் சிம்மராசி அன்பர்களே.
கோவில்களில் நடக்கக்கூடிய திருப்பணிகளுக்கு உங்களால் முடிந்த ஒரு உதவிகள் செய்வீர்கள். ஹோமங்கள் யாகங்கள்ல கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கூடுமான வரையில குலதெய்வ வழிபாடுதலை செய்து நல்லது. கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் பொறுமையாத்தான் நீங்க மூவ் பண்ணணும். எடுத்தோம் கவிழ்த்தோன்னு எந்த முடிவையும் எடுக்க முடியாது, எடுக்கக்கூடாது. கடன் சார்ந்த செயல்கள்ல நிதானம் வேணும். பணம் சம்பந்தமாக அகலக்கால் வைக்காதீங்க. முயற்சிக்கு ஏத்த மாதிரி மதிப்புகள் தாமதமாகத்தான் கிடைக்கும். காரணம் என்னன்னா, விரையாதிபதியான சந்திரன் உங்களுக்கு பகவான் லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறார். அதிலும் குரு பகவான் 5ஆம் வீட்டு அதிபதி மற்றும் அஷ்டமாதிபதியான குரு பகவானோட விரையாதிபதி சேர்ந்திருக்கிறதுனால மனசு உங்களுக்கு அங்கும் இங்குமாக அலைப்பாஞ்சிட்டே இருக்குங்க. மன கட்டுப்பாடு என்பது அவசியமாக இருக்கணும். கூடுமான வரையில எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லதா நடக்கும், சாதகமா நடக்கும். குழந்தைகள் வழியில் அனுகூலம் உண்டாக்கும். பல பல நன்மைகள் பிறக்கக்கூடிய அற்புதமான நாள். அதிசயம் நிகழும். தெய்வ கடாட்சத்தை பெறுகிறீர்கள். இறை வழிபாடு, பெருமாள் வழிபாடு இந்த நாள் மிகவுமே நல்லது. கரிநாள் இந்த தினத்துல என்ன வழிபாடு பண்ணணும், என்ன நைவேத்தியம் செய்யணும், உங்களுடைய தீராத பிரச்சனைகள் தீர, தீராத கடன் தீர, உபாதைகள் அகல, நோய் விலக, எல்லா விதமான கஷ்டங்களும் நஷ்டங்களும் நீங்க இந்த கரிநாள் தினத்துல என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இன்றைய பஞ்சாங்க பகுதி இன்ட்ரோல உங்களுக்கு கொடுத்துருக்கோங்க. அதை முழுமையா கேளுங்க. கேட்டு அதன்படி செய்யுங்க. நிச்சயம் நல்லது உண்டாகும். வாக்கு சாதுரியம்னால எல்லா காரியத்தையுமே ரொம்ப விறுவிறுன்னு முடிப்பீங்க. பேச்சுத்தன்மை அதிகமாக இருக்கும். நல்ல ஞானம் பிறக்கும். ஆரோக்கியமான சூழ்நிலைகள் உண்டு. தெய்வ வழிபாடு, பெருமாள் வழிபாடு உங்களுக்கு இந்த நாள் மிகப்பெரிய அனுகூலத்தையும் அமோகத்தையும் லாபத்தையும் சந்தோஷத்தையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் அனுகூலமான மேன்மையான நல்ல நல்ல பலன்கள் உங்களுக்கு வரும். ஆக பெருமாள் வழிபாடு செய்வது நல்லது. கோவில்களில் கருவேப்பிலை சாதம் செய்து தானம் செய்வது அநேக கோட்டி நன்மையை உங்களுக்கு கொடுக்குங்க. மகிழ்ச்சி நிறையும். தன வரவுகள் அதிகரிக்கும். நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் உங்களுக்கு கிடப்புல இருந்தா அந்த பணம் சீக்கிரமாகவே வரப்போகுது. ஆக சிம்மராசி அன்பர்கள், உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே அற்புதமாக இருக்கு. பச்சை கொடி காட்டின மாதிரியான ஒரு சிக்னல் உங்களுக்கு கிடைக்கும். ஆக தெய்வத்தை நம்பி வழிபடுங்க. பெருமாள் வழிபாடு அனுகூலத்தை தரும். சிவ வழிபாடு உங்களுக்கு மேன்மையை உண்டு பண்ணுங்க. அரியையும் அரணையும் வழிபடுங்க. அரியும் அரணையுடைய வழிபாடு உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன். மகன் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முடிவுகள் கிடைக்கும். பிள்ளைகளுடைய செயல்களில் ஆதரவு உண்டாக்கும். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனுகூலமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பொறுமை நிதானம் ரொம்ப வேணும். யாரிடத்துல எப்படி பேசணுங்கிறத புரிதல் இருக்கணும். காரணம் என்னன்னா, அதிபதியான நட்சத்திரத்தின் அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு ரொம்ப சரியா 6ஆம் இடத்துல இருக்கிறது தாங்க. பண ரீதியாக ரொம்ப கட்டுப்பாடு இருக்கணும். செலவுகள் இருக்கக்கூடாது. ஸ்ரீ மகாலட்சுமி அஷ்டகத்தை சொல்லுங்க. அதே மாதிரி ஸ்ரீ லக்ஷ்மியோடைய ஸ்துதிய பாராயணம் பண்றது, படிக்கிறது, நாமத்தை சொல்றது ரொம்ப ரொம்ப விசேஷத்தை கொடுக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்குங்க. தன வரவு கிடைக்கும். தானியங்கள் உண்டாக்கும். கையில வருமானம் பிறக்கும். இறை வழிபாடு மனமுருகி செய்யறவங்களுக்கு நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லா சகல தெய்வங்களுடைய அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்குங்க. அதிர்ஷ்ட திசை மேற்கு. எல்லா விதமான விஷயங்களையும் இந்த திசை நோக்கி செஞ்சு பாருங்க. அந்த எண் 3ஐயும் ஆரஞ்சு நிறத்தையும் பயன்படுத்துங்க. எல்லாமே நல்லதா நடக்கும். பெஸ்டா இருக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. சிம்மராசி அன்பர்களே, ஆல் த பெஸ்ட். கன்னிராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான கோச்சார பலன் பார்க்கும் பொழுது இன்னைக்கு வான் மண்டலத்துல பிளானட் பொசிஷன் எப்படி கிரகங்கள் நகர்ந்து கொண்டு இருக்கிறாங்களோ அதுக்கேற்ற பெனிஃபிட்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்குங்க. பலன்கள்ல பார்க்கும்பொழுது இந்த நாள் கரிநாளுங்கிறதுனால எந்த தெய்வத்தை வழிபடணும், கரிநாள் என்ன நைவேத்தியம் செஞ்சு வழிபட்டா உங்களுடைய தீராத பிரச்சனைகள் தீரும். அதுல ஒரு சூக்ஷ்ம ரகசியங்கள் இருக்கு. அதை நீங்க இன்றைய பஞ்சாங்க பகுதியில இன்ட்ரோல நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி தினப்படி நடக்கக்கூடிய பஞ்சாங்கம், திதி வார யோக கரண நட்சத்திரம், இந்த 5 தேவதைகளை வழிபட்டா அந்தந்த நாள் உங்களுக்கு சுமூகமாக நகருங்க. பெரிய அளவுல தொந்தரவுகள் இருக்காது. வரக்கூடிய பிரச்சனைகள் கூட காணாம போகிடும். எந்த தெய்வத்தை வழிபடணுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்பவே நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு கண்டக சனி நடக்கிறதுனால தெய்வ வழிபாடு சனிக்கிழமை தினங்கள்ல பெரும்பாலும் செய்யணும். அது எந்த தெய்வம் அப்படிங்கறத இன்னைக்கு இப்போ உங்களுக்கு சொல்லும் பொழுதே அதனுடைய டீட்டெயில்ஸும் கொடுப்போம். அதே மாதிரி கரிநாள் அப்படிங்கிறதுனால இந்த நாளுக்கான வழிபாடும் செய்யறது ரொம்ப விசேஷம். அந்த வகையில பார்க்கும் பொழுது விரயத்துல கேத்த பகவான் இருக்கார். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய பாவகத்துல
உங்களுடைய விரையாதிபதியான சூரிய பகவானும் 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதினு 3 கிரகங்கள் உங்களுக்கு 5ல் இருக்காங்க. பெரும்பாலும் மேக்கப் ஆர்டிஸ்டா வேலை பார்க்குறவங்களுக்கு, ஒப்பனை துறைகள் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும், நிறைய ஆர்டர் வரும். அதே மாதிரி பியூட்டி பார்லர் நடத்துறவங்க, சிகை அலங்காரம் பண்றவங்க, பியூட்டிஷியன்ஸ்க்கு நிறைய ஆர்டர்னால வருமானம் கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. புதியவர்கள் பற்றிய அனுகூலங்கள் எண்ணங்கள் உண்டாகும். முக்கியஸ்தர்களுடைய ஆதரவுகள் அதிகரிக்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னிலை மாறாம இருப்பீங்க. ரொம்ப ஆக்டிவா, சந்தோஷமா, புத்துணர்ச்சியா, வேலையில விறுவிறுப்பு இருக்கும், திருப்தி இருக்கும். இந்த நாளை நீங்க ரொம்ப ஆக்டிவா கொண்டு போவீங்க. எறும்பு மாதிரி சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய அற்புதமான நாள் கன்னிராசிக்காரர்களுக்கு. தம்பதிகளுக்குள்ள நல்ல புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். குடும்ப உறவுகளுக்குள்ள ஆதரவு இருக்குங்க. பெரிய பிரச்சனைகளோ சங்கடங்களோ எந்த விதமான தீங்கும் உங்களுக்கு ஏற்படாது. பெருமாள் வழிபாடு மறக்காம பண்ணுங்க. சனிக்கிழமை தினம் அதிலும் கரிநாளாக இருக்கிறதுனால கன்னிராசி அன்பர்கள் உங்களுடைய அதிபதியான புதன் பகவான் பெருமாளுடைய வழிபாடு செய்யறது, ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்குறது, எல்லாவற்றையும் நிறைவாக ஏத்துக்கிறது நல்லது. தெய்வ வழிபாடுக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அற்புதமான நாள். நேரம் இருக்கிறவங்க கோவிலுக்கு போயிட்டு அங்க தீபங்கள் ஏற்றி வழிபடலாம். குரு வாழ்க, குவலயம் வாழ்க, பயிர் வாழ்க, பல்லுயிர் வாழ்க வாழ்கன்னு இந்த தமிழ் மந்திரத்தை நீங்க குறைஞ்சது ஒரு 27 தடவையாவது சொல்லுங்க. அதே மாதிரி ஒரு நல்ல இடங்களுக்கு போறதுக்கு முன்னாடி தெய்வ வழிபாடு பண்ணுங்க. கரிநாள்ல செய்யக்கூடியது வழிபாடு முறைகள் மட்டும்தான். புது காரியங்களை செய்யறதுக்கு முன்னாடி இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது. விவசாயம் செய்யறவங்களுக்கு வளர்ச்சி இருக்கும். அக்ரிகல்ச்சர்ல ஒரு புதிய இடம் வாங்க நினைப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, பொன் பொருளாதார நிலைகளை ஏற்றம் பிறக்கும். வியாபாரம் தொழில் கைகூடி வரும். வேலைக்கு போறவங்களுக்கு அலுவலகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். பழைய சங்கடங்கள் நீங்கும். மற்றவர்களுடைய நல் ஆதரவு கிடைக்குங்க. உடல் ரீதியாக இருக்கக்கூடிய சங்கடங்கள் பிரச்சனைகள் தீரும். உபாதைகள் அகலும். கன்னிராசி என்பவர்களுக்கு உடல் சூடு சம்பந்தமான சங்கடங்கள் நிவர்த்தி ஆகுங்க. திடமாக இருக்க வேண்டிய நாள். வலிமை பெருக தெய்வத்தினுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுவதற்கு உகந்த நாள். ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது நல்லது. உங்களுடைய லாபத்தின் அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறாருங்க. தொழில் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். அதிகப்படியான குடும்பத்துக்கான வருமானத்தை பத்தி நினைப்பீங்க. உங்களுடைய தொழில் அபிவிருத்தி, ஜீவனஸ்தானம், வருமானத்துக்கு என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சில திட்டங்களை செய்யறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குங்க. மாணவர்களுக்கு படிப்புல உற்சாகம் இருக்கும். புதுவிதமான எண்ணங்கள், யோசனைகள் வரும். படிக்கக்கூடிய நிலைப்பாடுகளை நேரத்தை அதிகரிப்பீங்க. சில நேரங்கள்ல சீக்கிரமாக படுத்து காலையில படிக்கணுன்ற எண்ணம் இருக்கும். ஒரு சிலருக்கு நைட்ல நிறைய நேரம் படிச்சுட்டு காலையில் எழுந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில எண்ணங்கள் உருவாக்கும். அப்பப்போ உங்களுடைய குணங்களும் எண்ணங்களும் மாறிக்கிட்டே இருக்குங்க. கணவன் மனைவி கிட்ட புரிதல் இருக்கும். உங்களுடைய துணைவருக்காக நிறைய சப்போர்ட் பண்ணுவீங்க. லைஃபை டெவலப்மெண்ட் பண்றதுக்கான வழி நிறைய இருக்கு. அதிருஷ்ட திசை வடமேற்கு, அதிருஷ்ட எண் 9, அதிருஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம், லக்கி கலர் எல்லோவை யூஸ் பண்ணுங்க. அதுதான் பெருமாளுக்கு மிக மிக உகந்தது. உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு லாபகரமான நாள் இருக்குங்க. அஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புரிதல் இருக்கும். அனுகூலம் ஏற்படும். நெருக்கங்கள் உண்டாக்கும். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சாதகமான நாளாக இருக்குங்க. எந்த தொட்டாலும் அது வெற்றியாக முடியும், நன்மையாக அதிகரிக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ஆல் த பெஸ்ட். கன்னிராசி அன்பர்களே, வேலும் மகிழும் துணை. துலாம் ராசி அன்பர்களுக்கு கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது ராசிக்கு 9ஆம் இடம் பாகியஸ்தானத்துல குரு பகவான் வக்ரத்துல இருக்காருங்க. அவரோட 10ஆம் அதிபதியான சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். தொழில் ஜீவனஸ்தானாதிபதி உங்களுக்கு 9ஆம் இடத்துல சஞ்சாரம். ஆன்மீகம் தொடர்பான எண்ணங்கள் அதிகமாகும். கோவிலுக்கு போவீங்க. நிறைய கோவில்கள்ல கும்பாபிஷேகத்துக்கு தேவையான உதவிகள் செய்வீங்க. நாட்டம் உண்டு. சனிக்கிழமை தினம்ங்கிறது உங்களுக்கு ஒரு லக்கி டேவா இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு. காரணம் என்னன்னா, அவங்களுடைய ராசி அதிபதி சுக்கிர பகவான் அவர் உங்களுக்கு 4ஆம் இடத்துல சஞ்சாரம். அதே மாதிரி சனி பகவான் பூர்வ புண்ணியாதிபதிங்க. 4க்கும் 5க்கும் உடையவங்க மகரத்துக்கும் கும்பத்துக்கும் அதிபதியானவர் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். ஆக உங்களுக்கு எல்லாமே நல்லதாவே நடத்தி கொடுப்பார். எதை பற்றியும் இந்த நாள் பற்றியோ நவ கிரகங்களை பற்றியோ நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எல்லாமே நடப்பது நல்லதாக நடக்கும். எதையும் சிந்திக்கக்கூடிய பக்குவம் உங்களுக்கு உண்டு.
செயல்பாடுகள்ல அனுபவ அறிவு வெளிப்படுங்க. எதையுமே தைரியமா முன்னெடுத்து செய்வீங்க. நிறைய விஷயங்கள் நீங்க செய்யறதுனால நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்க லைஃப்ல கொண்டு வருவீங்க. வேலைகள்ல விறுவிறுப்பு தன்மை இருக்கும். வியாபாரத்தை வேற இடத்துக்கு கொண்டு போலான்ற மாதிரி யோசனைகள் இருக்கும். வருமானம் பற்றிய எண்ணங்கள் அதிகமாகும். தாய் தந்தையர் பற்றிய எண்ணங்கள் அதிகமாகலாம். துலாம் ராசி அன்பர்கள் எதையுமே நேர்மையாக யோசிக்க கூடியவங்க. நல்ல விஷயத்தை நடத்துறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. எதிர்பாராத வகையில திடீர் நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். புதுமை பிறக்கும். வேலை விஷயமா கவர்மெண்ட் சம்பந்தமான வேலைக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு நல்ல அனுகூலமான பலன்கள் உண்டு. அதிர்ஷ்டத்தினுடைய பக்கத்துல நீங்க இருக்கீங்க துலாம் ராசி அன்பர்களே. ஆக இந்த நாள் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது மனதை அமைதிப்படுத்த வேண்டிய நாள். மௌனமாக இருக்கிறதுனா பேசாம இருக்கிறது மட்டும் மௌனம் இல்லைங்க. எந்த ஒரு விஷயத்தையும் மனசுல அதிகமாக யோசிக்காம இறைவனிடத்துல ஒப்புவித்து உங்களுடைய வேலைகளை கவனிக்கிறதே நல்லது. மன அமைதியாக இருக்கக்கூடிய வகையில தியானம் யோகாசனங்கள் செய்யுங்க. உழைக்கிறவங்களுக்கும் உடற்பயிற்சி செய்யறவங்களுக்கும் உண்மையாக இருக்கிறவங்களுக்கு ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய ஆதரவு எப்பொழுதுமே உண்டு. அவரை நினைத்து வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி புனர்பூசம் நட்சத்திரம் இந்த நாள் இருக்கிறதுனால ஸ்ரீ ராமபிரான சனிக்கிழமை தினத்துல வழிபடுங்க துலாம் ராசி அன்பர்களே. இதனால் உங்களுக்கு நிறைய அனுகூலம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ராமபிரானுக்கு பிடித்த பானகம் வடைப்பருப்பு வச்சு நைவேத்தியம் செய்யலாம். நைவேத்தியம் செய்வதற்கான ஓம் ராஜாதி ராஜாய பிரசக்கிய சாகினே நமோ வயம் வைஷ்ரவனாய கூர்மகே சமே காம காமாய மகியம் காமேஸ்வர வைஷ்ரவனோ ததாத்து குபேராய வைஷ்ரவனாய மகாராஜாய நமகான்னு இந்த ஸ்லோகத்தை இறைவனுக்கு நைவேத்தியம் செய்யும் பொழுது சொல்லுங்க. சகலரும் நலமா இருக்கிறதுக்கு பிரார்த்தனை பண்ணுங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க நல்லபடியாய் வாழ்றதுக்கான முயற்சிகளை நீங்க செய்யணும். சமூகத்துல நடக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்களுக்கு உதவியாக இருக்கிறது நல்லது. ராசிக்கான அமைப்பு படி எண்ணத்துல தெளிவு இருக்குங்க. காதணிகள் சம்பந்தமான செயல்கள் ஆர்வங்கள் இருக்கும். புதுசா தோடு போடணுன்ற ஆசை. எண்ணத்துல தெளிவுகள் உண்டாகணும். ஆகவே மாணவர்களுக்கு படிப்புல கெட்டிக்காரித்தனம் இருக்கும். எதிர்காலத்திற்காக சில விஷயங்களை முன்னெடுத்து செய்வீங்க. படிக்கிற மாதிரி சூழ்நிலைகள் அமையலாம். உறவு பந்தங்களுடைய ஆதரவுகள் அதிகரிக்கும். யார் கைவிட்டாலும் இறைவன் உங்களை கைவிட போவதில்லை. இதை அடிக்கடி மனசுல நினைச்சுக்கிறது நல்லது. துலாம் ராசி அன்பர்கள் எதையும் நியாயமாக நேர்மையாக சந்திக்க வேண்டிய நாள். தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல ஆதரவு இருக்கும். அக்கம் பக்கம் நபர்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். நல்ல வார்த்தைகளை பேசுவீங்க. நல்ல விஷயங்களை செய்யற மாதிரி சூழ்நிலைகள் அமையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். நட்சத்திர பலன் சித்திரையில பிறந்தவங்களுக்கு ஒரு புதுசா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்க. பழைய விஷயங்களை கூட ரொம்ப புதுவிதமா நுணுக்கமாக முடிப்பீங்க. சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வளர்ச்சி இருக்கும். ஆதரவு உண்டாகும். பல நன்மைகள் பிறக்கும் நாள். விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு டெவலப்மெண்ட் இருக்குங்க. புதுமை இருக்கும். கொடுத்த வாக்க காப்பாத்துற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். வியாபாரம் ஆகட்டும், தொழில் சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும், பப்ளிக் செக்டர்ல வேலை பார்க்குறவங்களுக்கும் நல்லது நடக்கும். ஸ்ரீ ராமபிரானை வழிபடுங்க. வாழ்க்கையில நல்ல முன்னேற்ற முயற்சிகள்லாம் அதிகரிக்குங்க. வாழ்த்துக்கள். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ஆல் த பெஸ்ட். துலாம் ராசி அன்பர்களே, வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இன்று புதிய விஷயங்கள் பற்றிய புரிதல்கள் அதிகமாகலாம். உலக நடவடிக்கை சார்ந்த விஷயங்களை பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் குறைவதை நீங்கள் உணரலாம். உங்களுடைய தந்தையின் பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். அவர்களுடைய ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். தந்தையினுடைய ஆரோக்கியத்திற்காக சில பணத்தை செலவு செய்ய வேண்டியிருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, வெளியூர்களுக்கு பயணிக்கக்கூடியவர்களுக்கு சில மாற்றங்கள் வரலாம். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படும். மூத்த அதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும் நாள். 11ஆம் இடம் என்பது லாபத்தை குறிக்கக்கூடியது. மூத்த சகோதரர்களை பற்றி சொல்லக்கூடிய இடம். அரசாங்கத்தினுடைய வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கும். தவறிப்போன வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கலாம். நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு ஈடேறக்கூடிய அற்புதமான பலன்கள் இந்த தினம் உண்டு. வருங்காலம் பற்றிய கனவுகள் பிரதிபலிக்கும். ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும். நட்பு வட்டாரத்தின் மூலம் சில நன்மைகளை பெற முடியும். தம்பதியர்களுக்கிடையே புரிதல்கள் இருக்கும். இருந்தாலும் சில நேரம் அசௌகரியங்களும் ஏற்படலாம். பொருளாதார ரீதியாக குடும்ப நபர்களிடத்தில் பக்குவமாக பேசுதல் நல்லது. பொருட்களை வாங்க நினைப்பீர்கள். சில நேரம் காலதாமதமாகலாம்.
இதனாலும் உங்களுக்கு சில நேரம் மனக்கசப்புகள் ஏற்பட்டு தீரும். குடும்ப விஷயங்களை வெளியிடங்களில் பகிராதீர்கள். வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது அமைதி காப்பது நல்லது. சில நேரம் போராட்ட குணமாக இருக்கலாம். கோப உணர்வுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. சாத்வீகமாக இருங்கள், அதுதான் உங்களுக்கு சிறப்பு. எந்த விஷயத்தை எடுத்தாலும் அவசரப்பட்டு செய்ய வேண்டாம். தொழில் நிமித்தமான சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். தொழில் ஜீவன ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவான், சந்திர பகவான், சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் வருமானத்தை சற்று பாதிக்கலாம். அதிக எதிர்பார்ப்புகள் வேண்டாம். முதலீடுகளை தவிருங்கள். எடுத்த காரியங்கள் சிறப்பாக முடிக்கும் வரையில் பொறுமையும் நிதானமும் தேவை. உடல் சார்ந்த விஷயங்களில் கவனம் வேண்டும். உணவு ரீதியாக கவனித்து இருங்கள். வெளியிடங்களில் சென்று சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். குடிக்கும் தண்ணீரிலும் எச்சரிக்கை தேவை. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள் குறையலாம். வருமானம் பற்றிய எண்ணங்கள் அதிகமாகும். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீடு அஷ்டமஸ்தானத்தில் 2ஆம் வீட்டு அதிபதி மற்றும் பூர்வ புண்ணியாதிபதி அவரே உங்களுக்கு அஷ்டமத்தில். அஷ்டம குரு நடக்கிறது. விருச்சக ராசி என்பர்களுக்கு தினம்தோறும் நீங்கள் குரு பகவானை நினைத்து மந்திரம் சொல்வது, ஜபிப்பது, பாராயணம் செய்வது நல்லது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் ஏற்படும். எதிர்பார்த்த சில நன்மைகள் பிறக்கும். சுகஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். இந்த சனிக்கிழமை தினத்தில் கோவிலுக்கு சென்று 7 தீபங்கள் ஏற்றி வழிபடுவது, ராகு கேத்து பகவானை வழிபாடு செய்வது சிறப்பை தரும். எதிர்காலத்திற்கான சில முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும். மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவு பிறக்கும். சிந்தனைகள் மேம்படும் நாள். கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவங்கள் பிறக்கும். பெருமைக்குரிய நாளாகும். சமூக வேலைகளில் இருப்பவர்களுக்கு புதிய அந்தஸ்து அதிகரிக்கும். கௌரவம் உண்டாகும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கத்திலிருந்து விடுபட்டிருப்பீர்கள். தனுசு ராசி அன்பர்களை, கடந்த நாட்களில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கும். புதுவிதமான விஷயங்களை தேடிக்கொண்டே இருப்பீர்கள். செயல்களில் வேகம் இருக்கும். கடந்த காலங்களில் இருந்த பிரச்சனைகளில் இருந்து ஓய்வு பெறுவீர்கள். மன கஷ்டங்கள், கிளேசங்கள் அகலம். இனம் புரியாத வலி தொந்தரவுகள் நீங்குவதற்கான நாளாக அமைகிறது. வேலைகளில் இருந்த மந்தத்தன்மைகள் படிப்படியாக குறையுங்க. உங்களுக்கான வேலைகள் என்ன என்பதை தெரிந்து புரிந்து செய்யும் பொழுது, நுணுக்கங்களை அறிந்து செய்யும் பொழுது இதனால் உங்களுக்கு நன்மைகள் பிறக்கும். விடுபட்ட காரியங்கள் கைகூடி வரும். உங்கள் துணைவருடைய தேவைகளை புரிந்து பூர்த்தி செய்து வைப்பீர்கள். உடல் ரீதியான சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். உங்கள் மனநிலையில் அவ்வப்போது மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். சந்தேக உணர்வுகள் வரலாம். குழப்பங்கள் அதிகரிக்கலாம். கலை தொடர்பான துறைகளில் இருப்பவர்களுக்கு சில நேரம் லாபகரமற்ற நிலை இருக்கும். ஒரு சில நேரம் தவறுகள் செய்திருந்தாலும் அந்த தவறிலிருந்து எப்படி தப்பித்து சரியான வழிக்கு செல்வது என்கிற என்ன யோசனைகள் அதிகரிக்கலாம். உணவு சார்ந்த விஷயங்களில் விழிப்புணர்வு தேவை. ஆக உங்களுடைய உணவு சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வரும். உங்களுக்கு நல்ல பேர் உங்களுடைய உத்தியோக ரீதியாக கிடைக்கலாம். அக்கம் பக்கம் நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். வீட்டினுடைய நிலையை சரி செய்ய முற்படுவீர்கள். சுகஸ்தானாதிபதி உங்களுக்கு களத்திரத்தில் இருப்பதாலும் நட்பு வட்டாரத்தின் மூலம் சில யோசனைகள் கிடைக்கும். வெளிப்படையாக சில விஷயங்களை செய்ய நினைப்பீர்கள். ஒரு சில நேரம் உங்களுக்குள் இருக்கக்கூடிய திறமைகள் வெளிப்படுத்துவதற்கு ஏற்ற நாளாகவும் அமையும். உடல் இடுப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் குறையலாம். உணவில் எப்பொழுதுமே கவனமாக இருங்கள். வெளியிட உணவுகளை தவிர்க்க வேண்டும். சாப்பிடக்கூடிய உணவினுடைய தன்மைகளுக்கு தகுந்தாற்போல் நீங்கள் பழகிக்கொள்வது நல்லது. சில மாற்றங்கள் உருவாகும் நாள். செலவுகள் அதிகரிக்கும். தனுசு ராசி அன்பர்களே, ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். சிந்தனைகள் எப்பொழுதும் உங்கள் தந்தை பற்றிய எண்ணங்களாகவே இருக்கும். புதுவிதமான தேடல்கள் இருக்கும். கேத்து பகவான் என்பவர் ஞானக்காரகன். ஆன்மீகத்தின் பால் உங்களுக்கு எண்ணங்கள் அதிகரிக்கலாம். தெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். பூராட நட்சத்திரக்காரர்கள் ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும். நிர்வாகத்துறைகளில் திறமைகள் வெளிப்படும். வேலையாட்களுடைய ஆதரவு கிடைக்கும். மனம் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வரும். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு மேம்படும். செல்வ செழிப்புக்குண்டான நாளாக அமையும். அதே நேரத்தில் செலவுகளும் உண்டாக்கும். கவனமாக இருங்கள். ஜாக்கிரதையாக செலவு செய்வது நல்லது. இந்த நாள் நல்ல நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். எந்த ஒரு விஷயத்தையும் துரிதமாக செய்கிறேன் என்று வம்பில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். மனக்குழப்பங்கள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். அனுசரித்து போக வேண்டும். இனம் புரியாத குழப்பத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும். எதை எப்படி செய்ய போகிறோம் என்கிற எண்ணத்தின் அடிப்படையிலேயே உங்களுடைய வேலைகள் நடந்து கொண்டிருக்கும். பய உணர்வுகள் வரலாம். எப்பொழுதும் தைரியமாக செய்யக்கூடியவர்கள் இந்த நாள் உங்களுக்கு சில நேரங்களில் செய்ய வேண்டிய வேலைகள் தள்ளி கொண்டு போகும். தாமதமாகலாம். வேலை வியாபாரத்திற்காக முயற்சி செய்பவர்களுக்கு தாமதங்கள் உண்டாக்கும். நேரத்திற்கு வெளியே செல்ல முடியாமல் அலைச்சல்கள் உண்டாகலாம்.
திட்டமிட்ட காரியங்கள் கூட காலதாமதமாகவே நடக்கும். கைக்கு வரவேண்டிய பணம் சனிக்கிழமை தினம் உங்களுடைய வேலை தொடர்பாகவோ உங்களுடைய வருமானத்திற்குண்டான விஷயங்களுக்காக நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் பட்சத்தில் அது உங்களுக்கு தாமதமாகத்தான் கிடைக்கும். வேலையாட்களிடத்தில் தோள் கொடுத்து நீங்கள் வேலை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டும். மிக கனிவாக பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டிய நாள். எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதற்கு முன்னர் தீர்க்கமாக சிந்தித்து செயல்படுங்கள். தேவையற்ற பேச்சுக்கள் வைத்துக்கொள்ள வேண்டாம். எல்லா விதமான நல்ல செயல்கள் நடப்பதற்கு உகந்த நாள். வெளி வட்டாரத்தில் விவேகமாக இருக்க வேண்டும். உங்களுடைய மதிப்பு மரியாதை குறையாமல் பார்த்து கொள்ளுங்கள். வரவேண்டிய வரவுகள் தாமதமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு வேலைகளை மாற்றொரு அணுகுமுறையை கையாள்வது நல்லது. எதையும் எதிர்பார்க்காமல் உங்களுடைய வேலைகளில் மட்டும் கவனித்து இருங்கள். தாமதங்களாக இருக்கிறது என்று மனம் தளர வேண்டாம். எதையும் நீங்கள் செய்வதற்கு முன்னர் பெரியவர்களிடத்தில் கருத்துக்கள் கேட்பது. நீங்கள் செய்யக்கூடிய தொழில் சார்ந்த விஷயங்களில் ஆதரவுக்காக காத்திருப்பீர்கள். அந்த ஆதரவு என்பது அங்கீகாரம் என்பது கிடைக்காது. உழைப்பு மட்டும்தான் அதிகமாக இருக்குமே தவிர இந்த நாள் செய்யக்கூடிய விஷயங்களில் தன்னம்பிக்கையாக இருங்கள். குறிக்கோள் லட்சியத்தை வைத்துக் கொள்ளுங்கள். உயர் அதிகாரிகளிடத்தில் பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். எதையும் பராமரிக்கக்கூடிய விஷயங்களில் பக்குவமாக இருங்கள். அலட்சியம் இருக்க வேண்டாம். பொறுத்து செய்வது மிக நல்லது. பொறுமையாக இருந்தால்தான் உங்களுடைய வேலைகள் கூட நடக்கும். மாணவர்கள் படிப்பின் மீதான நாட்டங்கள் இருக்காது. குழப்பங்கள் உண்டாகலாம். சந்தேகங்கள் அதிகமாக இருக்கும். ஆசிரியர்களிடத்தில் மனம் விட்டு பேசுவது, வெளிப்படையாக உங்களுடைய கருத்துக்களை கேட்பது, படிப்பினுடைய விஷயத்தை முழுமையாக அறிந்து கொள்ள விரும்புவதே நல்லது. உணவு சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் தேவை. விழிப்புணர்வு இருக்க வேண்டும். வெளியிட உணவுகளை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள். உடல் ரீதியாக மனம் ரீதியாகவும் சில பிரச்சனைகள் வரலாம். மனம் உங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்காது. அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டே இருக்கும். அதற்கு எந்த விதமான தடைகளோ எல்லைகளோ இருக்காது. அதற்குண்டான வழியிலேயே போகும்பொழுது உங்கள் மனம் மிகவுமே வருந்தும். ஆக எதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற முன்கூட்டிய புரிதலோடு இருந்தால் எல்லா வேலைகளையும் நீங்கள் இந்த நாள் கவனிக்க முடியும். ஸ்ரீ சந்திர பகவானை வழிபடுவது, ஸ்ரீ நவகிரகங்களுக்கு வழிபாடு முறைகள் பிரத்யேகமாக செய்தால் இந்த நாள் நல்லது. ஸ்ரீ கால பைரவரை வழிபட்டால் சிறப்பு. அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். உத்திராட நட்சத்திரக்காரர்கள் உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டும். பேச்சுக்களில் நிதானம் தேவை. கனிவாக இருக்க வேண்டும். வேலையாட்களை அனுசரித்து செல்ல வேண்டும். திருவோண நட்சத்திரக்காரர்கள் மனக்குழப்பங்கள் உண்டாகலாம். தேவையற்ற விஷயங்களுக்கு பணத்தை செலவிட நேரிடலாம். எதையும் சிந்தித்து செய்வது விசேஷம். அவட்ட நட்சத்திரக்காரர்கள் நிதானம் தேவை. செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். தொழில் ஜீவனத்தை பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். வீடு மனை ரியல் எஸ்டேட் துறைகளில் பணிபுரிபவர்கள், சீருடை பணியாளர்கள், காவல்துறையில் பணிபுரிபவர்கள், இராணுவ துறைகளில் இருப்பவர்கள், இப்படி சீருடை பணியாளர்களுக்கு சில பாதகமான நிலைகள் ஏற்படலாம். இந்த நாள் நீங்கள் இறை வழிபாடு செய்யும் பொழுது ஓரளவிற்கு சிறந்த பலனை பெற வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். இன்று தடைப்பட்ட தன வரவுகள் கிடைக்கும் நாள். மனதை உறுத்தி கொண்டிருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் மாறும். மனக்கவலைகள் அகலும். நீண்ட நாட்களாக நீங்கள் செய்த பிரார்த்தனைகளுக்கு நல்ல பலன் கிடைக்கப் போகிறது. இறை பிரார்த்தனை, தெய்வ நம்பிக்கை, ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு மன தெளிவை ஏற்படுத்தும். களத்திரஸ்தானத்தில் சந்திர பகவான், கேது பகவான், சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். எப்பொழுதும் பணம் பற்றிய ஒரு எண்ணங்களோடவே உங்களுடைய செயல்பாடுகள் அமையும். உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு திருப்தியை தரும். ஆரோக்கியமான நிலையில் இருப்பீர்கள். சுகம் ஏற்படும். மனதும் அமைதிப்படும். சந்தோஷமான உணர்வினை பெறப்போகிறீர்கள். முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றங்கள் ஏற்படும் நாள். எதையும் நேர்த்தியாக செய்ய முற்படுவீர்கள். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். மக்கள் வரத்து அதிகரிக்கும். எல்லா விதமான விஷயங்களையும் நிதானித்து சிந்தித்து செய்யும் பொழுது உங்களுக்கு லாபத்திற்கு மேல் லாபம் கிடைக்கும். வருமானத்திற்குண்டான வழிவகைகள் உண்டு. தடைப்பட்ட தனவரவுகள் மேம்படும் நாள். இடர்பாடுகள் களைந்து முன்னேறுவதற்கான வழி கிடைக்கும். வருங்காலத்திற்கான சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். மனதை உறுத்தி கொண்டிருந்த சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகள் கிடைக்கும். சூரிய நமஸ்காரம் தினம்தோறும் செய்வதாலும் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். மனதிடம் அதிகரிக்கும். ஆத்மகாரகன் ஸ்ரீ சூரிய பகவானுடைய அனுகிரகம் இந்த மகாலய பக்ஷ நாளில் சித்திக்கும். குடும்ப ஒற்றுமை மேம்படுங்க. தெய்வ வழிபாட்டின் மூலமாக மன ஆறுதல் பெறுவீர்கள். மனதில் நிம்மதி பிறக்கும். சில வேலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே திட்டமிட்டு செய்வதாலும் அதனால் லாபங்கள் உண்டாகும். வியாபாரத்தினுடைய போக்கு திருப்தியை தரலாம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவுகள் பிறக்கும். மனதில் நிம்மதி உண்டாக்கும். ஆனந்த களிப்போடு செயல்படுவீர்கள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்கள் குறையும் நாள். வரவுகள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். அரசாங்க வேலை தொடர்பாக புதிய சூழ்நிலைகள் உருவாகும்.
புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வளர்ச்சி நோக்கி முன்னேறுவீர்கள். சுகம் நிறைந்த நாள். முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றங்கள் பிறக்கும். வர்த்தகத்தில் உயர்வு ஏற்படும். லாபங்கள் அதிகரிக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். மனதளவில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் சற்று விலகும் நாள். குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும் நாள். இழுபறியாக இருக்கக்கூடிய சில வரவுகள் கிடைக்கும். எதிர்பார்த்த அனுகூலம் உண்டாக்கும். நற்செய்திகள் பிறக்கும் நாள். வேலை வியாபாரத்தில் இருக்கக்கூடிய புரிதல்கள் அதிகரிக்கும். அனுபவங்களை பெறுவீர்கள். புதுவிதமான கண்ணோட்டங்கள் உண்டாக்கும். தேடல் அதிகரிக்கும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போக்கு உங்களுக்கு புரிதல் இருக்கும். வீடு, மனை, வண்டி, வாகனம், தாய்க்குண்டான பாவகத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் உயர்வானவர்களாக வலம் வருவீர்கள். உங்களுடைய வார்த்தைகள், சில கருத்துக்கள் பிறருக்கு ஏற்புடையதாக அமையும். அதிகாரிகளை அனுசரித்து செல்வதன் மூலம் நன்மைகளை பெறலாம். உடன் பிறந்தவர்களுடைய செயல்கள் ஆதரவாக இருக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி பிறக்கும். புதிய அனுபவங்களினால் புத்துணர்ச்சி உண்டாக்கும். நீண்ட நாளாக தடைப்பட்ட காரியங்கள் சாதகமாக முடியும். ஆக்கமும் ஊக்கமும் நிறைந்த நாளாக அமையும். ஆரோக்கியம் நிறைந்த நாளாக அமையுங்க. தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டிய நாளாக அமையும். விரயத்தில் ராகு பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான் இருக்கிறார். சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் இருப்பதால் கோவிலுக்கு சென்று எள் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது நல்லது. ராகு கால மற்றும் யமகண்ட நேரங்களிலும் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி வழிபட்டாலும் சில தோஷங்கள் நீங்கும். சிவபெருமானை வழிபடுவதாலும் அநேக லாபங்கள் உண்டு. தெய்வ வழிபாட்டின் மூலம் மன நிம்மதி பிறக்கும் நாள். மாணவர்கள் படிப்பினுடைய நிலையை புரிந்து படிப்பது நல்லது. தேர்வுக்காக தயாராகக்கூடியவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் பிறக்கும். எதிர்பார்த்தபடி போட்டித் தேர்வுகளில் பங்கு பெறுவதற்கான தகுதிகளை வளர்த்துக் கொள்வீர்கள். நல்ல ஞானம் பிறக்கும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் அகலும். தொழில் விஷயங்களை முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்படுவீர்கள். தெய்வ அனுகூலம் உண்டு. இந்த நாள் ராசிக்கான அமைப்புப்படி எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும். சமூக சூழ்நிலைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். குடும்ப நிலைகளில் உயர்வு ஏற்படும். சுபகாரிய சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் தீரும் நாள். மன கஷ்டங்கள் அகலும். எதிர்பார்த்த நற்காரியங்கள் நடக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகும். நன்மைகள் விளையும் நாள். மனதில் நிம்மதி பிறக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக அமையும். ஆக்கப்பூர்வமாக இருக்கும். புத்துணர்ச்சியாக இருப்பீர்கள். நீண்ட காலமாக தடைப்பட்ட வேலைகள் சாதகத்தை கொடுக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் நிறைந்த நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.